கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் சில இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தர் என்னோடு என்ன கூற விரும்புகிறார் என்று நாம் விரும்புவதுண்டு. கர்த்தர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதனை அறிய சில வேளைகளிலே நாம் வேதத்தை வாசிக்கக்கூடும். ரொம்ப குழப்பமான சூழ்நிலையாக இருக்கும். பைபிளை திறந்த ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுங்க சுவாமி, எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி வேதத்தை திறப்போம். இல்லை என்றால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆவிக்குரிய நபர்களை தேடி சில ஆலோசனைகளை கேட்போம். போதகர் இடத்துலோ, ஊழியர் இடத்துலோ, மூத்த விசுவாசியின் இடத்துலோ, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய கர்த்தர் விரும்புகிறார், எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதே மாதிரி தான் யூதாவில் செதேக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா எரேமியா கிட்ட ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்பி, பாபிலோனியர்கள் நமக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்திருக்கிறாங்களே, என்ன நடக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். எரேமியாவின் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன பதில் எரேமியா 21:8. அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்றார். Behold, I have set before you the way of life and the way of death. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு முன்பதாக 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று, மனிதனுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற ஒரு வழி. மனுஷனுக்கு இதுதான் சரின்னு சொல்லி தோணும். ஆனால் அதன் முடிவு அழிவு என்று வேதம் கூறுகிறது. இன்னொரு பக்கம் கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்ற வழி, அதன் முடிவு ஜீவன் என்று வேதம் கூறுகிறது. இப்போ இந்த குறிப்பிட்ட சூழலில் செதேக்கியா ராஜா என்ன பதிலை எரேமியாவிடத்திலிருந்து எதிர்பார்த்தன என்றால், நீ போ, நீ சண்டை போடு, கடவுள் உனக்கு நேபுகாத்நேசர் மீது வெற்றியை கொடுப்பாரு, கடவுள் எருசலேம் பட்டணத்தையும் அதன் மக்களையும் அதன் ஆலயத்தையும் பாதுகாப்பார், நீ வெற்றி பெறுவாய். இல்லை, நீ வெற்றி பெறணும்னா இதெல்லாம் செஞ்சால் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கடவுள் பதில் கொடுப்பார் என்று செதேக்கியா ராஜா எதிர்பார்த்தான். ஆனால் அதற்கு பதிலாக தேவன் அவனிடத்துல, நீ அந்த நேபுகாத்நேசர் இடத்துல உன்னை நீ சமர்ப்பிக்க வேண்டும். யூ ஹாவ் டு அக்ரி டு த டேர்ம்ஸ் ஆஃப் நேபுகாத்நேசர். ஜனங்களின் பாவத்தின் நிமித்தமாக நான் பாபிலோனியர்களை அழைத்து வந்திருக்கிறேன். யாரெல்லாம் அந்த நேபுகாத்நேசரோட ஒத்துக்கொள்வார்களோ, அவன் கட்டளைகளுக்கு அடிபணிவார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். இந்த செய்தி அவங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக இருந்தது. என்னுடைய சத்துருக்கிட்ட போய் நான் சரண்டர் ஆகணுமா? முடியாது. செதேக்கியா ராஜா அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் விளைவு அன்றைக்கு அந்த எருசலேம் பட்டணம் அழிவை சந்தித்தது. சில வேளைகளில் கர்த்தருடைய வசனம் நமக்கு கொடுக்கும் ஆலோசனைகள் நம்முடைய மனித அறிவுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு சொல்கிற ஆலோசனைகளுக்கும் எதிரானதாக இருக்கலாம். நிறைய நேரங்களில் இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம தேடி போகும்போது, உண்மையாகவே அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, இல்லை என்றால் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ, எது சரியோ அதை செய்ய நாம் விருப்பமற்றவர்களாக இருக்கிறோம். அவங்க நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த பதிலை நமக்கு கொடுக்கணும். இப்போ மெனி டைம்ஸ் when we seek counsel, we don't seek counsel for change, we seek counsel for approval. நாம் ஆலோசனைகளை தேடி செல்லும்போது என் விருப்பத்தின்படி என்னோடு சம்மதிக்கிறவர்களை நான் தேடி போகிறேன். என் விருப்பத்திற்கு மாறாக ஒரு முடிவை சொல்கிறவர்களை நான் விரும்புவதில்லை. வேதம் நமக்கு முன்பதாக 2 வழிகளை வைக்கிறது பிரியமானவர்களே. ஒன்று, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜீவ மார்க்கத்தை பின்பற்றி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் நாம் வாழக்கூடிய ஒரு அழைப்பு. இன்னொன்று, மரண வழி. என் விருப்பத்தின்படி சென்று நான் எனக்கு பிரியமானதை செய்து
எனக்கு அழிவை தேடிக்கொண்டு என் வாழ்க்கை பிறருக்கு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாக மாறும் வழி. இதில் இரண்டில் எதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டால் நாம் பிழைப்போம். தேவன் தாமே அந்த ஞானத்தை இன்றைக்கு நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.